இப்போ நந்தினா என்ன அப்படின்னா சிவஞானம் அறிந்தவர் அப்படின்னு. ரிஷபம்னா என்ன? தன்னைத்தானே அறிந்த ஆத்ம ஞானம் கொண்டவர். பசுன்னா தன்னைத்தானே முறையாக தன்னை ஆன்மா என்று மிகச் சரியாக அறிந்த ஆன்மாவுக்கு தான் ரிஷபம்னு பேர். அதுக்கடுத்தது தன்னை உடலாக கருதி துன்புறுவது. இந்த உலகத்தில் என்ன அறிமுகமோ அதுதான் இந்த உடம்புக்கு நாம் கொடுக்குறோம். சுபாவத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்போது அதுக்கு எந்த விதமான ஒரு முகவரியும் கிடையாது. அதுக்கப்புறம் அவள் அப்பா அம்மா வைக்கிற பேர், அதுக்கப்புறம் அது எந்த வரணும் எல்லாமே அதுக்கப்புறம் தான் சூட்டுறா. அந்த பாஷை வரைக்கும் அதுலேருந்து தான் வருது. அப்போ வெறும் சுத்தமாக இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய தன்மைக்கு தான் பசுத்துவம்னு பேர். அப்படி தன்னையும் உணராமல் இறைவனையும் உணராமல் இருக்கின்ற நிலையிலே பசு. பசு, நந்தி, ரிஷபம். ரிஷபங்கிறது ஆன்ம ஞானம் உடையது, பசுங்கிறது சரீரத்தை தான் என்று எண்ணக்கூடியது, நந்திங்கிறது சிவபெருமானை அறிந்து இன்புற்ற ஆன்மா. அப்போ இதில் இந்த நந்திங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா சிவனை அறிந்து கொண்ட ஆன்மா. அப்போ தான் அதுக்கு நந்தின்னு பேர். ஆமாம், இதை எப்படி சிற்பத்தில் கோயில் வழிபாட்டில் ஒரு சாமானியர்களுக்கு இதை எப்படி சொல்கிறது, சித்தாந்தம் எப்படி சொல்லும் அப்படின்னா நந்தி எப்பொழுதுமே சிவனுக்கு முன்னாடி தான் இருக்கும். வேறு எந்த சுவாமிக்கு முன்னாடிக்கும் வைக்கிற வழக்கம் இல்லை. பின்னாடி தான் அம்பாளுக்கு நேராக வச்சுருக்கா. முதல்ல சிவனுக்கு நேராக நந்தி தான் இருக்கும். முருகனுக்கு நேராக மயில் இருக்கும், விநாயகருக்கு நேராக மூஞ்சூர் இருக்கா மாதிரி சிவனுக்கு மாத்திரமே உள்ளே இருக்கிறது சிவன் அறிந்து இன்புறுவது அப்படிங்கிறது. சிவஞானத்திலே திளைத்தவன் திருப்தி உண்டவன் எனக்கு இதற்கு மேல் எதுவும் வேண்டாம் என்று தன்னிறைவு பெற்ற ஆன்மாவிற்கு நந்தி என்று பெயர். அப்போ அது சிவத்துக்கு முன்னாடி இருக்கு. அது எப்பொழுதும் எப்படி இருக்கும்னா ஏந்திருந்து இருக்காது, படுத்தபடியே தான் இருக்கும். அது எதை குறிக்குது அப்படின்னா இந்த காளமாடு என்ன பண்ணும்னா வைக்கலை தின்னுவிடும், தின்னுட்டு அப்புறம் மெதுவாக ஆசைப்படும் உள்ளுக்குள்ளே வச்சு. அதை மாதிரி சிவானந்தத்தை முதலில் அனுபவித்து தனக்கு உள்ளுக்குள்ளேயே அதை எண்ணி எண்ணி மகிழ்கின்ற நிலையிலே தியானத்திலே நந்தியம்பெருமான் இருக்கிறார். அவர் அப்படியே சிவத்தியானத்திலே இருக்கார். ருத்ரைக கத மானசகா, சிவனை தவிர வேறு எதையும் தன் இதயத்திலே இல்லாதவர், கருதாதவர், அந்த மாதிரி நிலையில் இருக்கார். அதுதான் நந்தின்னு. அதுக்கப்புறம் இந்த ரிஷபம்னா என்ன அப்படின்னா சோமாஸ்கந்தர் கலாமூர்த்தி சாமி 4 கையோடு இருப்பார், உட்காந்துருப்பார். மான் மழு அபயவரதம். அபயம்னா இப்படி ஒரு கை இருக்கும், வரதம்னா இப்படி கீழ் நோக்கி இருக்கும். மான் தாங்கியிருப்பார், மழு தாங்கியிருப்பார். அவருக்கு பக்கத்தில் ஒரு அம்மையார் உட்காந்துருக்கும். நடுப்புற ஸ்கந்தர்னு ஒரு குழந்தை இருக்கும், புல்ல குட்டிக்காரன்னு பேர் வழக்கத்தில் சொல்கிற சாமி. உமை முருகீசர், சோமாஸ்கந்தர் அப்படின்னு. அந்த சோமாஸ்கந்தரை தாங்குகிற விடை வாகனம்னு சொல்கிறோமோ இல்லை ரிஷபம். இப்போ எப்போ விடைங்கிற வார்த்தை எப்படி வந்தது? வி ரூ ஷே, இந்த ஷேவுக்கு டேப் போடலாம் அப்படிங்கிறது தொல்காப்பியத்திலேயோ அவர் தொல்காப்பியர் காலத்துக்கு பின்னாடி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது நன்னூல்காரர் கூட அதை பற்றி பேசுகிறார். இந்த நன்னூலில் வந்திருக்கும் ஷேட்டை. பிற மொழி எழுத்துக்களை தமிழ் மொழி எழுத்தாக மாற்றி வட சொல்லை தென் சொல்லாக பயன்படுத்தலாம் அப்படின்னு விதி இருக்குது நன்னூலில். அந்த வகையில் ரிஷபம் அப்படிங்கிற வார்த்தை மருவி விடை அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்போ இந்த ரிஷபங்கிறது என்ன அப்படின்னா தன்னைத்தான் உணர்தல் அப்படின்னு. தன்னைத்தான் உணர்ந்த ஆன்மா அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா விடை வாகனமாக இருக்கும், நின்றுட்டு இருக்கும். அது எந்த காலத்துலையும் உட்கார்ந்துருக்காது, நின்றுட்டு இருக்கும். அதுதான் ரிஷபம்னு சொல்கிற வழக்கம். சரி, அதுக்கப்புறம் பசு அப்படிங்கிறது உணராமல் இருப்பது, விலங்கு அப்படிங்கிற இடத்துல என்ன போட்டிருப்பா அப்படின்னா சாமானியர்களுக்கு உண்டான ஒரு பசுத்துவம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவா அப்படின்னு கேட்டால் விலங்காக தனியாக சொல்லப்படுகிற புறத்திலே இருக்கக்கூடிய காளையை குறிக்கும். அந்த காளைக்கும் கோயிலில் ரிஷபாரூடராக இருக்கிறதுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்குது. அந்த காளை இந்த காளையை விட வேறுபட்டது அப்படிங்கிறத காமிச்சிருப்பா. இப்போ நந்திங்கிறது சிவஞானத்தை அறிவது, ரிஷபங்கிறது ஆத்ம ஞானத்தை அறிந்தது, பசு அப்படின்னு சொல்கிற போது பொதுவாக சிவபெருமானை வழிபாடு செய்யாத, தன்னை ஆன்மாவை உணர்ந்து கொள்ளாத, பிறவற்றையும் உணர்ந்து கொள்ளாத, ஜடத்துவத்தன்மையில் இருக்கக்கூடிய
உயிரோடு வாழக்கூடிய விலங்கினங்கள், தான் தன்னை மாற்றிக்கொள்ளாத விலங்கினங்கள், தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள முடியாத நிலைமையில் தன்னை உடல் என்று கருதி கொள்ளக்கூடிய நிலையிலே பசுத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. அது பாசத்தோடு கூடியது அப்படின்னு சொல்லுவார். அந்த பசுத்துவத்தை எதுவாக காட்டுற வழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூத ரூபமாக காட்டுற வழக்கம். இந்த ரிஷபமாக அந்த காளமாடு மாதிரி காட்ட மாட்டான் பசுத்துவங்கிறது. ஒரு கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 பக்கமும் மதில்கள் இருக்கும். சில இடங்களில் கும்பிடுற மாதிரி போட்டிருப்பான், சில இடங்களில் வெளிநோக்கி போட்டிருப்பான். அந்த மாதிரி போட்டுக்கிற இடத்துல கையை தூக்கின்னு இருக்கிறாவோ தாங்குற மாதிரியோ அது மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுற மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதையே பசுன்னு சொல்கிற வழக்கத்தில் வச்சுருக்கான். இப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது. இன்னொரு சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, பசுங்கிறது என்ன, எதில் காட்டுவா, பசுங்கிறது எப்படி காட்டுவா, இதே காளமாடை வச்சு எப்படி காட்டுவான்னா, கைலாச வாகனம் ஒரு வாகனம் உண்டு சிவபெருமானுக்கு. அந்த சிவபெருமான் வாகனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை போட்டிருப்பான். அந்த மலையை வந்து 20 கைகளாலையும் ராவணன் வந்து ஆலீடாசனம், காலை உந்தி தூக்குற மாதிரி மேலே எழுப்புற மாதிரி தூங்கிட்டு இருப்பான். அந்த மலையில் பார்த்திங்கன்னா அதில் விலங்குகளை போட்டிருப்பான். தட்சிணாமூர்த்தி உட்காந்து உபதேசம் பண்ணுற மலை இருக்கும். அந்த மலையில் ஒரு சில விலங்குகளை போட்டிருப்பான். பொதுவாக பசுங்கிறது எல்லா விலங்கையுமே குறிக்கும். அந்த மாதிரி மலைகளில் போட்டு வேறு மிருகங்களோடு இணைத்து போட்டால், இதே காளமாடை அந்த இடத்துல போட்டிருந்தால் அதுக்கு பேர் பசு. அது தன்னை உணராது, சிவனை உணராது, பாசத்திலே கட்டுண்டதாக இருக்கும், இன்னும் விடுதலையாகாத ஆன்மா. அது மாதிரி இருக்குது. அதை 2 இடத்துலையுமே அதை போட்டிருப்பா. மான் போட்டிருப்பா, சிங்கம் போட்டிருப்பா. இந்த மாதிரி மலைகளோடு சேர்த்து போட்டிருக்கணும். அதை மாதிரி இருந்தால் அதுக்கு பசு அப்படின்னு.